பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்துக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மனுஷன் இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் நம்ம இந்த நாட்கள்ல செம்மையா தோன்ற ஒரு வழி இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இஷ்டத்தின்படி ஜீவிக்கிறோம், நம்ம இஷ்டத்தின்படி நம்ம போறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம ஒரு நாளும் நம்ம இப்ப ஜீவிக்கிறது கிடையாது. இந்த உலகம் நம்மளை எப்படி கொண்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரியே நாமளும் அந்த உலகத்துக்கு நம்ம இசைந்து போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதே நம்ம மறக்கவே கூடாது. நம்ம ஜீவித்தை என்னைக்குமே தேவனிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கும். நாம கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துக்கு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். சோ என்னைக்கு அவர் நம்மளை அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டு கொண்டாரோ அதுல இருந்து அவருடைய சுபாவங்களும் அவருடைய வழிகளை தான் நம்ம கடந்து போகணுமே தவிர நமக்கென்று நம்மளுடைய சுயமா எந்த ஒரு வழிகளையும் நம்ம செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல பிசாசானவன் நிறைய காரியங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவான். ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்துல நம்மளுக்கு அனுபவத்துக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லாம் தகுதியா இராது என்று முக்கியமா தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்மளுடைய ஜீவித்துல நம்ம மிகவும் நம்ம தெளிவா இருக்கணும். தேவன் காட்டுற வழி எது, பிசாசு காட்டுற வழி எது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து அதை செயல்படணும். நாம இஷ்டத்தின்படி ஜீவிக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய அந்த வழிகள் நம்மளுடைய மரண வழிகளாய் மாறும். சோ அதனால தேவன் காட்டுற அந்த வழியில நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நன்மையானதை நம்மளுக்கு வைத்திருப்பார். சோ அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.